ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸாம் ரிமைனிங் இருக்குது. ஸோ 90% ஆஃப் ஜேஇஇ மெயின்ஸ் செஷன் ஒன்க்கான எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேடபிள்இ மெயின் செஷன் ஒன் முடிஞ்சிருச்சு சார். அடுத்து செஷன் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? இல்லை அட்வான்ஸ்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? இல்லை போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? நாங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 90% அதாவது கிட்டத்தட்ட ஜேஇ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான். காரணம், இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம்லேயும் மினிமம் 75% ஆஃப் மார்க்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் ஐஐடிஸ் மற்றும் என்ஐடிஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நான் ஜேஇ ஸ்கோர் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு போர்டு எக்ஸாமில் 75% மார்க் வாங்கலைன்னா உங்களால் கவுன்சிலிங்கில் சீட்டு எடுக்க முடியாது. ஸோ மாணவர்கள், எக்ஸாம் முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இனி போர்டு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எகைன் நம்ம செஷன் டூக்கோ இல்லை ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போர்டு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.